இன்றைய வகுப்பு டே 14. ஓகேங்களா? 14வது நாள் பாக்குறோம். இதுலயும் பாத்தீங்கன்னா திருக்குறள் இருக்கு, கலைச்சொற்கள் இருக்கு, தென் 14 கீழ்க்கணக்குகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? யூனிட் 5 and 7 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது முதல்ல பார்க்க போறது என்ன பார்த்தா திருக்குறள் தான் பார்க்க போறோம். நான் முந்தைய வகுப்பே சொன்னேன், டெய்லி திருக்குறள் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன்னு முந்தைய வகுப்பே நான் சொன்னேன். சரிங்களா? அந்த 5 பாயிண்ட்ஸ்ல இன்றைக்கு நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மொழிபெயர்த்தவர்கள். திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாரு? ஜி.இ. போப் நமக்கு நல்லாவே தெரியும். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரால். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.இ. போப். பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பாசாமி தீட்சிதர். ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின். தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. ஓகேங்களா? சரி, இப்ப திரும்ப ஒரு முறை சொல்லுறேன். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரால். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.இ. போப். பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பாசாமி தீட்சிதர். பார்த்தோம். சரிங்களா? மொழிபெயர்த்தவர்கள் பேர் எல்லாமே பார்த்தோம். இப்ப நம்ம எந்த அதிகாரம் பார்க்க போறோம் என்பதை திருக்குறள்ல ஊக்கமுடைமை. சரிங்களா? திருக்குறள்ல ஊக்கமுடைமை என்ற அதிகாரம் பார்த்தோம். பார்க்க போறோம். உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடைய உடையரோ மற்று. உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார். அஃது இல்லார். ஏன்னா ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். உடையார் எனப்படுவது ஊக்கம். அந்த ஊக்கம் வந்து இங்க முதல்ல வரணும். ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். அஃதில்லானா அஃது இல்லாதவர். அந்த ஊக்கம் இல்லாதவர் உடையரோ மற்று. சரிங்களா? வேறு எதை இருந்தாலும் அவர் வந்து என்ன ஆயிட முடியாது, உடையவர் என்று சொல்ல முடியாது. ஊக்கம் உடையவர் என்று சொல்ல முடியாது. ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அவர் உடையவர் என்று சொல்ல முடியாது. சரிங்களா? அதான் ஒருவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கம். அந்த ஊக்கம் இல்லாதவரோ எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆக மாட்டார். அடுத்து பாருங்க, குறள் இன்னொரு சொல்றேன். உடையர் எனப்படுவது ஊக்கம். ஊக்கத்தை உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். அஃது இல்லாதவர் எந்த பொருள் இருந்தாலும் ஊக்கம் உடையவர் என்று சொல்ல முடியாது. நெக்ஸ்ட், உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவருக்கு ஊக்கம் உடைமை மட்டுமே நிலையான உடைமை. ஊக்கம் மட்டும்தான் என்னது? ஒருத்தருக்கு நிலையான உடைமை. மத்த எல்லா பொருள்கள் இருந்தாலும் நிலைப்பேறு இல்லாமல் இருக்கும். அது நீங்கிவிடக் கூடியது. சரிங்களா? உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இது பாத்தீங்கன்னா உடைமை என்ற சொல் மீண்டும் மீண்டும் வருது இல்லையா? அப்ப இது சொல் பின்வரும் நிலையணி. எந்த அணியை சேர்ந்தது என்று பார்த்தா இது சொல் பின்வரும் நிலையணி. ஏன்னா ஒரு குறளை கொடுத்து கண்டிப்பா கேட்பாங்க, இது என்ன அணி என்று ஒரு குறளை கொடுத்து கண்டிப்பா கேட்பாங்க. சோ இது என்ன அணி? சொல் பின்வரும் நிலையணி. ஓகேங்களா? வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தருமானால் அது சொல் பின்வரும் நிலையணி. சரி, அணிய சொல்லிடுறேன். சொல் பின்வரு நிலையணி. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிடும். ஒருவருக்கு ஊக்கமுடைமை மட்டும்தான் நிலையான உடைமை. மற்ற எதுவுமே நிலைப்பேறு இல்லாமல் நீங்கிவிடும், அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவருக்கு
ஊக்கமுடைமை மட்டுமே நிலையான உடைமை. மற்ற பொருள் உடைமை எல்லாமே நிலைபேறு இல்லாமல் அழிந்துவிடும், நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேம் என்றல்லாவார் ஊக்கம் ஒருவந்தன் கைத்துடையார். ஆக்கம் இழந்தேம் என்றல்லாவார் அது என்ன சொல்றாங்க, ஊக்கத்தை உறுதியாக தம்மை பொருளாக உடையவர். ஊக்கத்தை உறுதியாக தம்முடைய கைப்பொருளாக உடையவர் என்ன சொல்றாங்க, இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டாங்களாம். ஒருவந்தன் கைத்துடையார், கவலையே படமாட்டாங்க. சரிங்களா? ஊக்கத்தை உறுதியாக தம்முடைய கைப்பொருளாக யார் வச்சிருக்காங்களோ அவங்க ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலையுமே, சரிங்களா, இழந்து விட்டோம் என்று ஒரு பொழுதும் கண் கலங்க மாட்டார்கள், வருத்தப்பட மாட்டார்கள், கைவிட மாட்டார்கள். ஊக்கத்தை உறுதியாக தம்முடைய கைப்பொருளாக உடையவர் அந்த ஊக்கம் இழந்துவிட்ட காலத்திலையுமே இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார்கள். சரிங்களா? சரி. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. என்ன சொல்றாங்க, சோர்வு இல்லாத ஊக்கம் என்பது உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழிகேட்டு கொண்டு போய் சேரும். தானே அவன் உள்ள இடத்துக்கு வழிகேட்டு கொண்டு போய் சேரும். அதாவது சோர்வு இல்லாத ஊக்கம் இருக்க ஒருத்தன்ட்ட ஆக்கமாகப்பட்டது தானே வழிகேட்டு கொண்டு அவன் இருக்க இடத்துக்கு போகுமா? சரிங்களா? சோர்வு இல்லாத ஊக்கமுடைய எவன் இருக்கானோ அப்ப ஆக்கமாகப்பட்டது அவன் இருக்க இடத்திற்கு வழிகேட்டு கொண்டு போய் சேரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. சரிங்களா? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது. ஓகே. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. என்ன சொல்றாங்க, நினைப்பது சரி, தண்ணீருடைய அளவு அதுல மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை தண்டோட அளவோட இருக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், வெள்ளம் என்ன தண்ணியை தான் சொல்றாங்க. தண்ணீருடைய அளவு அதுல மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை தண்டோட அளவோட இருக்கும். அதே மாதிரிதான் மனிதருடைய வாழ்க்கையாகப்பட்டது, அந்த மனிதருடைய வாழ்க்கையின் உயர்வாகப்பட்டது அவர் மனசுல கொண்டிருக்கக்கூடிய ஊக்கத்தை பொறுத்தே அமையும். அவர் மனசுல கொண்டிருக்கக்கூடிய ஊக்கத்தை அமையும். இங்க மாதர் என்பது மனிதர்கள் உள்ளம் உயர்வு. என்ன சொல்றாங்க, ரெண்டையுமே ஒப்பிட்டு சொல்றாங்க. வெள்ளத்தனைய மலனிட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இதுவும் பாத்தீங்கன்னா உவமை அணி. உவமை அணி. ஏன்னா ஒரு ஏதோ ஒரு மனிதனுடைய உயர்வை பத்தி எதுல ஒரு தாமரை தண்டு இருக்கு இல்லையா, தாமரை தண்டு பிளஸ் தண்ணியோட அளவை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. மனிதனோட உயர்வை இங்க தாமரை மலர்களோட ஒப்பிட்டு இருக்காங்க. சோ வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஏன்னா தண்ணீருடைய அளவு அதுல இருக்கக்கூடிய தாமரை தண்டோட அளவோட இருக்கும். அதே மாதிரிதான் மனிதர்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது அவங்களுடைய உயர்வு அவர் மனசுல கொண்டிருக்கக்கூடிய ஊக்கத்தோட அளவாகவே இருக்கும். பாருங்க, நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும். மக்களுடைய ஊக்கத்தை அளவினதாக உள்ளது வாழ்க்கையுடைய உயர்வு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றினும் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. என்ன சொல்றாங்க, நினைப்பது எல்லாமே உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். உள்ளுவது உன் மனசுக்குள்ள இருக்கிறது நினைக்கிறது ஃபுல்லாவே உயர்வு, உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அது கை கூட விட்டாலும் கை கூடாமல் விட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை கைவிடக் கூடாது. இது உங்களுக்கே உண்டானது. இந்த வருஷம் கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. சரிங்களா? அச்சீவ் பண்ண நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய முயற்சியை கைவிடக் கூடாது.
நம்முடைய முயற்சிய ஒரு பொழுதும் கைவிடக் கூடாது. பாருங்க. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அப்படி அந்த உயர்வாகப்பட்டது கை கூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை, நினைப்பதை கைவிடக் கூடாது. அவ்வாறு நினைப்பதை கைவிடக் கூடாது. எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல். சரிங்களா? ஏன்னா உள்ளுவதுனா நினைப்பது. நினைப்பது எல்லாமே உயர்வாகவே சிந்திக்கணும். அப்துல் கலாம் சொல்லிருக்காங்களே, கனவு காணுங்கள். சொல்லிருக்காங்க இல்லையா? அந்த மாரிதான். அடுத்து பாருங்க. சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டுப்பாடொன்றும் களிறு. சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம் பிற்பட்டுப்பாடொன்றும் களிறு. என்ன சொல்றாங்க? உடம்பை மறைக்கும் அளவுக்கு அம்புகளால புண்பட்ட அளவு கூட யானை தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்தும். யானை தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்தும். அதே மாதிரிதான் ஊக்கம் உடையவரோ அழிவு வந்தாலும் தளர மாட்டாங்க, மனம் கைவிட மாட்டாங்க. இங்க உறவு என்று சொல்லக்கூடியது வலிமை. உறவோர்னா என்னது? வலிமை. களிறு என்று சொல்லக்கூடியது யானை. நமக்கு நல்லாவே தெரியும். களிறு என்று சொல்லக்கூடியது யானை. உடைமை மறைக்கும் அளவுக்கு அம்புகளால புண்பட்ட அளவுக்கு கூட யானை தன்னுடைய பெருமையை நிலைநிறுத்தும். காயப்பட்டாலும் யானை என்ன பண்ணுது? தன்னுடைய பெருமையை நிலைத்தது. அது போல ஊக்கமுடையவர் அழிவு வந்த விடத்திலும் தளர மாட்டார்கள். பாருங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர், அதாவது ஊக்கம் இல்லாதவர் பிறருக்கு உதவக்கூடிய வள்ளல் என்று, சரிங்களா, மன உயர்வை பெற மாட்டார்கள். வள்ளியம் என்னும் செருக்கு. வள்ளியம் என்னும் செருக்கு. ஊக்கம் இல்லாதவர்கள் இந்த உலகத்துல வன்மை உடையவோம் என்று தம்மை தான் எண்ணி மகிழக்கூடிய மகிழ்ச்சியை அடைய மாட்டாங்க. யாரு? ஊக்கம் இல்லாதவங்க. சரிங்களா? ஊக்கம் இல்லாதவர்கள். அடுத்து பாரு. பரியது கூர்ங்கூட்டதாயினும் யானை பெருவும் புலிதா குறின். பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். என்ன சொல்றாங்க? யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது. சரிங்களா? கூர்மையான கொம்புகளை உடையது. இருந்தாலும் ஊக்கம் உழுக்கக்கூடிய புலி தாக்குனா அதுக்கு என்ன செய்யும்? யானை அஞ்சக்கூடியது. யானை அஞ்சக்கூடியது. பரியது பூங்கோட்டதாயினும் யானை வெறுவும் பொலிதா குறின். அந்த யானைக்கு என்ன இருக்கு? உடம்பு இருக்கு, கூர்மையான கொம்புகள் இருக்கு. இருந்தாலும் அந்த புலி வரும்போது என்ன செய்யுது? அது பயப்படுது. அந்த புலிக்கு அது அஞ்சுது. பிரிது மொழிதல் அணி. சரிங்களா? பிரிது மொழிதல் அணி. அடுத்து பாருங்க. உரமொருவர்க்குள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. உரமொருவர்க்குள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. மனசுல உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டால் கூட மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை. சொல்லுங்களா? அதாவது என்ன சொல்றாங்க? மனசுல உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள், ஒரு ஊக்கமே இல்லாத ஒருத்தவங்க எப்படி இருந்தாலும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கும் அந்த மரத்துக்கும் வேறுபாடு எதுவுமே இல்லாம இருக்காங்க. வேறுபாடு எதுவுமே இல்லாம இருக்காங்க. அதான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? பாருங்க. ஒருவனுக்கு வலிமையானது ஊக்கம் மிகுதியே. அந்த ஊக்கம் இல்லாதவர்கள் மரங்களே. மக்களைப் போல் இருந்தாலும் ஒரு வேறுபாடும் இல்ல. ஊக்கம் இல்லாதவர்கள் எதற்கு ஒப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மரத்துக்கு ஒப்பிடுறாங்க. மரத்துக்கு ஒப்பிடுறாங்க. ஏன்னா என்ன சொல்றாங்க? எது இல்லாதவர் எது உடையராக இருந்தாலும் இல்லாதவராக கருதப்படுவார் என்று சொல்லக்கூடியது ஊக்கம். எது ஒரு மனிதனுக்கு நிலையான ஊக்கத்தை கொடுக்கும்? நிலையான உடைமை என்று வள்ளுவர் குறிப்பிடுறாரு ஊக்கம். ஒரு மனிதனுக்கு நிலையான உடைமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஊக்கம். சரிங்களா?
இதுல செருக்கு என்று சொல்லக்கூடியது பெருமிதம். செருக்கு என்று சொல்லக்கூடியது பெருமிதம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள் மட்டும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? செருக்கு. அவனுக்கு ரொம்ப செருக்கு வந்துருச்சுடான்னு சொல்லுவாங்க இல்லையா? செருக்கு என்று சொல்லக்கூடியது பெருமிதத்தை குறிக்குது. செருக்கு என்பது பெருமிதம். சரிங்களா? வெறுக்கை என்றால் செல்வம். நமக்கு நல்லாவே தெரியும். வெறுக்கை என்றால் செல்வம். சிலப்பதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கோம். வெறுக்கை என்றால் செல்வம். மிகுதி. இது எல்லாமே வெறுக்கையை குறிக்கக்கூடிய சொற்கள். உறவோர். உறவோர் என்று சொல்லக்கூடியவர் வலிமையுடையோர், ஊக்கமுடையோர். வலிமையுடையோர், ஊக்கமுடையோர். வலிமையுடையோர், ஊக்கமுடையோர். பரியது. பரியதுன்னா இங்க பெரியது. யானை பெருசா இருக்கும். சரிங்களா? கூரிய கொம்புகளை உடையதா இருக்கும். இருந்தாலும் புலி வரும்போது அந்த யானை பயப்படுது இல்லையா? அதான். ஓகே. ஓகே. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது 11 கீழ்க்கணக்கு நூல்கள். ஓகேங்களா? 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல நாலடியார், நான்மணிக்கடிகை இது 2யும் பார்க்க போறோம். பாருங்க. அதாவது 11 கீழ்க்கணக்கு நூல்களை பார்த்தீங்கன்னா சங்கம் அருவிய கால இலக்கியங்கள் என்று சொல்லுவாங்க. 11 கீழ்க்கணக்கு நூல்களை சங்கம் அருவிய கால இலக்கியங்கள் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. சங்கம் அருவிய கால இலக்கியங்கள். இத பார்த்தா நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க, அறநூல்கள்னு சொல்லுவாங்க, அல்லது இரண்ட கால இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. இதுல 11 கீழ்க்கணக்கு அப்படின்ற வழக்கை கொண்டு வந்தவர் மயிலைநாதர் மற்றும் பேராசிரியர். 11 கீழ்க்கணக்கு என்ற வழக்கை கொண்டு வந்தவர் யாருன்னா மயிலைநாதர் மற்றும் பேராசிரியர். இவங்க 2 பேர். சரிங்களா? மயிலைநாதர் மற்றும் பேராசிரியர். இதுல பாத்தீங்கன்னா 11 கீழ்க்கணக்கு நூல்கள்லயே 11 நூல்கள் அறநூல்களாக கருதப்படுது. உங்களுடைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நாலடியார், நான்மணிக்கடிகைன்னு கொடுத்திருப்பாங்க. நான் 18 நூல்களை பத்தியுமே உங்களுக்கு விரிவாவே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 நூல்களோ, 3 நூல்களோ 18 நூல்களை பத்தியுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம டெய்லி திருக்குறள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? டெய்லி திருக்குறளை பத்தி சொல்லியிருக்கோம். ஏன்னா நீதி நூல்களே பெரியது என்று சொல்லக்கூடியது திருக்குறள் மட்டும்தான். அந்த திருக்குறளை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? திருக்குறள் லாஸ்ட் 3 டேஸ் திருக்குறளை பத்தின முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருவேன். வேர்ச்சொல், வினைச்சொல் இது எல்லாமே கொடுத்துருவேன். ஓகேங்களா? சரி. இப்ப நம்ம திருக்குறளை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இதுவரை நம்ம பார்த்த குறிப்புகள்ல 11 கீழ்க்கணக்கு நூல்கள்லயே நீதி நூல் என்று சொல்லக்கூடியது பெரியது இந்த திருக்குறள் தான். 11 கீழ்க்கணக்கு நூல்கள்லயே பெரியது இந்த நீதி நூல் என்று சொல்லக்கூடியது இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இந்த திருக்குறளை பத்தி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த திருக்குறளோட சிறப்பை எடுத்து கூறக்கூடியதுன்னு சொன்னோம். திருவள்ளுவர் மலையை பத்தி சொன்னோம். அதை மொழிபெயர்த்தவர் யாருன்னு சொன்னோம். ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர் யாரு? ஜி.இ. போப். எந்த வருஷம்? 1886. அதே மாதிரி ஞான பிரகாசம் எந்த வருஷம் பதிப்பிச்சு வெளியிட்டாரு? 1812. 1812. அடுத்து பாத்தீங்கன்னா 130 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் இருக்கு. முப்பால் பகுப்பு கண்டதுன்னு சொன்னோம். அந்த முப்பால் பகுப்புல 9 இயல்கள் இருக்கு என்று சொன்னோம். 9 இயல்கள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால் 2மே ஒண்ணுதான். அறத்துப்பால 38 அதிகாரம் இருக்கு. அதுல 4 இயல்கள் இருக்கு. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல்ல 4 அதிகாரம், இல்லறவியல்ல 20 அதிகாரம், துறவரவியல்ல 13 அதிகாரம், ஊழியல்ல 1 அதிகாரம். ஓகேங்களா? அடுத்து
பொருட்பால்ல அரசியல், அங்கவியல், ஒளிவியல் இருக்கு. குடியியல் ரெண்டுமே ஒண்ணுதான். அரசியல் 25, சரிங்களா? அங்கவியல் 32 பல்லு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒளிவியல், குடியியல் என்று சொல்லக்கூடியது மிச்சம் 13 தான். அடுத்து காமத்துப்பால 25 அதிகாரங்கள் இருக்கு. களவியல் 7, கற்பியல் 18. திருக்குறளுடைய வேறு பெயர்கள் என்னென்னன்றதையும் பார்த்தோம். முப்பால், இயற்கை வாழ்வில்லம், உத்திரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, அற இலக்கியம், பொதுமை, வாழ்த்து, உலக பொதுமறை, முதுமொழி, உலக வசனம், இது எல்லாமே எதுக்குரியது? திருக்குறளுக்குரியது. சரிப்பா, நேற்றைய வகுப்புரை நம்ம திருக்குறளுக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் பார்த்தோம், பதிப்பித்தவர் பார்த்தோம். இன்றைய வகுப்புல திருக்குறளுக்கு ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தல் யார் யாருன்னு பார்த்தோம். இன்னைக்கு திருவள்ளுவருக்கு உண்டான வேறு பெயர்கள் என்னென்ன? வள்ளுவநாயனார், மாதானுபங்கி, சென்னா போதார், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகன், பொய்யின் புலவன், இது எல்லாமே திருவள்ளுவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். சரிங்களா? ஏன்னா 14 கீழ்க்கண நூல்லையே முதல் நூல் என்று சொல்லக்கூடியது திருக்குறள் தான். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் திருக்குறளை பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் நாலடியாரை பத்தி பார்க்க போறோம். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்லயே 11 நூல்கள் அறநூல்கள் என்று சொல்றாங்க. 11 நூல்கள் அறநூல்கள் என்று சொல்றாங்க. அந்த 11 நூல்கள் அறநூல்கள் என்று சொல்லக்கூடிய என்னது? திருக்குறள், சரி, அறநூல்கள், நீதி நூல்கள், சரிங்களா? நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, முப்பால் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் தான் சொல்றாங்க. பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி மற்றும் ஏலாதி. இந்த 11மே என்னது? அறநூல்கள், நீதி நூல்கள். சரி, அகநூல்கள் என்று சொல்லக்கூடியது 6. அகநூல்கள் என்று சொல்லக்கூடியது 6. கார் 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணை மாலை 150, கைநிலை. ஓகேங்களா? கைநிலை. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்லயே புறநூல் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. புறநூல் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அந்த புறநூல் என்று சொல்லக்கூடியது களவழி 40 மட்டும்தான். புறநூல் என்று சொல்லக்கூடியது களவழி 40 மட்டும்தான். இப்ப நம்ம முதல்ல பாக்குறது நாலடியார் தான் பார்க்க போறோம். இது ஒரு நீதி நூல்னு சொல்றாங்க. நாலடியார் ஒரு நீதி நூல்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாலடியார் பத்தின குறிப்புகளை மெயினா சொல்லிடுறேன். சரிங்களா? மெயினா சொல்லிடுறேன். இந்த நூலோட ஆசிரியர் சமண முனிவர்கள். சரிங்களா? இதுல எத்தனை பாட்டுனா 400 பாட்டு இருக்கு. இதுக்கு சிறப்பு பெயரும் இருக்கு. நாலடி 400 வேளாண் வேதம். நாலடி 400 வேளாண் வேதம். இது நாலடியாருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். நாலடியாருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். அடுத்து இது எந்த பாவகையால் ஆனது என்றால் வெண்பா. வெண்பானா என்னது? ஈற்றடி 3 சீர்கள், ஏனைய அடிகள் 4 சீர்களை கொண்டதுதான் வெண்பா. ஈற்றடி என்றால் கடைசி அடி. ஈற்றடி என்றால் கடைசி அடி. இது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று இந்த நாலடியார். அது மட்டுமல்ல, இந்த நாலடியார 14 கீழ்கணக்கு நூல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல் என்று சொல்லக்கூடிய இந்த நாலடியார் தான். 14 கீழ்கணக்கு நூல்கள்லயே ஒரே ஒரு தொகை நூல் என்று சொல்லக்கூடியது இந்த நாலடியார் தான். ஓகேங்களா? இது ஒரு தொகை நூல். ஓகேங்களா? இது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்று விளங்கக்கூடிய நூல் நாலடியார். இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.இ. போப். சரிங்களா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.இ. போப். திருக்குறள் மாறியே நாலடியாருக்கும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று இருக்கு. ஏன்னா 40 அதிகாரங்கள் 12 இயல்களை கொண்டது. 40 அதிகாரங்கள் 12 இயல்களை கொண்டது. முதல் இயல் துறவரத்தை பற்றி கூறக்கூடியது. நாலடியாரை தொகுத்தவரும் சரி வகுத்தவரும் சரி பதுமனார் தான். நாலடியாரை தொகுத்தவர் வகுத்தவர் ரெண்டுமே பதுமனார் தான். சரி, இத 3 பால்களாக பகுத்தவர் யாருன்னு கேட்டா தருமர். 3 பால்களாக பகுத்தவர் யார் என்று சொன்னால் தருமர். வாழ்க்கையுடைய எளிமையான பொருட்களை உவமையாக கையாண்டு நீதியை புரட்டக்கூடிய நூல் தான் இந்த நாலடியார். சரிங்களா? பாரு, 8000 சமண முனிவர்கள் பாடிய பாடலுடைய தொகுப்பு தான் இந்த நாலடியார். 14 கீழ்கணக்கில் கூடிய ஒரே ஒரு தொகை நூல் என்று சொல்லக்கூடியது இந்த நாலடியார். துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் நாலடியார்.
சரிங்களா? திருக்குறளுக்கு அடுத்த நிலை வைத்து போற்றப்படக்கூடிய நூல் இந்த நாலடியார். இதுக்கு தொகுத்தவர் மற்றும் அதிகாரம் வகுத்தவர் யாரு? பதுமனார். தொகுத்தவர் மற்றும் அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். இதுல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவரும் பதுமனார் தான். இந்த நாலடியாரை 3 பால்களாக பகுத்து உரை கண்டவர் யார்? தருமர். இதுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு? நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். சரிங்களா? நாலடி 400, வேளாண் வேதம் மற்றும் குட்டி திருக்குறள். ஓகேங்களா? இதுதான் இதுக்கு சிறப்பு பெயர்கள். ஏன்னா இந்த 14 கீழ்க்கணக்குலயே பார்த்தீங்கன்னா அதிகமான சிறப்பு உள்ளது பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார் மற்றும் பழமொழி 400. இதுல அறத்துப்பால்ல 13 அதிகாரங்கள் இருக்கு, பொருட்பால்ல 24 அதிகாரங்கள் இருக்கு, இன்பத்துப்பால்ல 3 அதிகாரங்கள் இருக்கு. அதனாலதான் 40 அதிகாரங்களையும் 12 இயல்களையும் கொண்டது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இங்கு 4 என்று சொல்லக்கூடியது நாலடியாரையும், 2 என்று சொல்லக்கூடியது திருக்குறளையும் குறிக்குது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதை ஜி போப் தான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாரு. சரிங்களா? பாருங்க. இதோட மேற்கோள்கள், கல்வி கரையில கற்பவர் நாள் சில, ஆராய்ந்த அமைவுடைய கற்பவே நீர் ஒளிய பால்வுன் குறிகின் தெரிந்து, கல்வி அழகே அழகு, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, பழகு தமிழ் சொல்லருமை 4 இந்த நாலடியாரிலேயே இருக்கிறதுலே முக்கியமானது இந்த மேற்கோள்கள் தான் அதிகமானது. மேற்கோள்ல கொடுத்தா கேட்பாங்க. எப்படின்னா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நாலடியார். கல்வி அழகே அழகு. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நாலடியார். நிறைய இருக்கு. பெரியார் கேண்மை பிறை போல நாளும், வரிசை வரிசையா நந்தும், வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேயுமே, தானே சிறியார் தொடர்பு. இதுவும் நாலடியார் தான். சரிங்களா? இதுவும் நாலடியார் தான். இந்த நாடியாரே ஒரு பாடல் உங்களுக்கு பாட புத்தகத்திலே கொடுத்திருக்காங்க. பாருங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார். மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார். எச்சம் எவனொருவன் மக்கட்கு செய்வன, பிச்சை மற்ற அல்ல பிற. பிச்சை மற்ற அல்ல பிற. இங்கு பிச்சை என்று சொல்லக்கூடியது கல்வி. பிச்சை என்று சொல்லக்கூடியது கல்வி. சரிங்களா? வைப்புலி கோட்படா, கல்வி எந்த இடத்திலையும் வைக்காம எப்போதுமே உடன் இருக்கும் என்பதை குறிக்கக்கூடியது வைப்புலி கோட்படா. வாய்த்தீயிற் கேடில்லை, கல்வியாகப்பட்டது எந்த தீயாலையும் அழிக்க முடியாது, அது ஒருபோதுமே கேடாகாது. மிக்க சிறப்பின், சரிங்களா? மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார். எச்சம் எவனொருவன் மக்கட்கு செய்வன, எச்சம் எவனொருவன் மக்கட்கு செய்வன, பிச்சை மற்ற அல்லப்பற. இங்கு வைப்புலி என்று சொல்லக்கூடியது பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். வைப்புலி என்று சொல்லக்கூடியது என்னது? பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். பிச்சை என்று சொல்லக்கூடியது கல்வி. பிச்சை என்று சொல்லக்கூடியது கல்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியை சேமித்து வைத்த இடத்தில் பிறரால எடுத்துக்கவே முடியாது. நல்ல மாணவர்கள் வாய்த்து அவங்களுக்கு கற்பிக்கணும்னு ஒரு நேர்ப்பு வந்தால் அதனால அழியவும் கிடையாது. தம்மை விட அதிகமான செல்வாக்கினை உடைய அரசர் கோபம் கொண்டாலும் அவரால் கவர இயலாது. ஏன்னா வைப்பு என்று சொல்லக்கூடியது சேமித்து வைக்கக்கூடியது. ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேடி வைத்தது என்னன்னா கல்வி மட்டும்தான். மற்ற எதுவுமே நிலையான செல்வம் கிடையாது. மற்ற எதுவுமே நிலையான செல்வம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா கல்வியை பொருள் போல வைத்திருந்தாலும் அது பிறரால கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது குறைவுபடாது. மிகுந்த சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது.
என்னதான் அவன் இருந்தாலும் அந்த அரசனால கதவை கவர முடியுமா? கவர முடியாது. அதனால ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் என்று சொல்லக்கூடியது கல்வி மட்டும்தான். கல்வி மட்டும்தான். இங்க என்ன சொல்றாங்க? இதுல இருக்கக்கூடிய சொற்பொருள் பார்த்தீங்கன்னா, வைப்புலி என்று சொல்லக்கூடியது பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். வைப்புலி என்று சொல்லக்கூடியது பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். இங்க பொருளாக கருதப்படுவது என்னது? கல்வி மட்டும்தான். பொருளாக கருதப்படுவது என்னது? கல்வி மட்டும்தான். பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஓகேங்களா? செரின் வவ்வார் எவ்வளவு பெரிய அரசா இருந்தாலும் அவரால என்னது இந்த கல்விய கவர முடியாது. அவரால இந்த கல்விய கவர முடியாது. எச்சம் எவனொருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. விச்சை என்று சொல்லக்கூடியது கல்வி மட்டும்தான். கல்வி மட்டும்தான். சரிங்களா? விச்சை என்று சொல்லக்கூடியது கல்வி மட்டும்தான். இது எச்சம் என்று சொல்றது செல்வத்தை குறிக்குது. சரிங்களா? எச்சை என்று சொல்லக்கூடியது செல்வம். சரிங்களா? பாருங்க. கல்வியை பொருள் போல வைத்திருந்தாலும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருத்தன் கல்விய கத்து வச்சுக்கிறான். நிறைய டிகிரி வச்சிருக்கான். அந்த டிகிரி இப்ப அடுத்தவனுக்கு குடுக்க முடியுமா? கண்டிப்பா குடுக்க முடியாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசர் அரசாலும் கவர முடியாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் என்ன செய்ய முடியாது? அதை கவர முடியாது. ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது நான்மணிக் கடிகை. நான்மணிக் கடிகையின் ஆசிரியர் விளம்பினாகனார். திரும்ப திரும்ப சொல்றேன். 15 கீழ்க்கணக்கு நூல்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆசிரியர் பேர் கேட்பாங்க. கண்டிப்பா ஆசிரியர் பேர் கேட்பாங்க. அப்ப நாலடியார் என்று சொல்லக்கூடியது சமண முனிவர்கள். நான்மணிக் கடிகை என்று சொல்லக்கூடியது விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். இத எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை என்று பிரிப்பாங்க. கடிகை என்ற சொல்லாகப்பட்டது துண்டு, ஆபரணம், நாளிகை, கரகம் இது எல்லாத்துக்கும் பொருளா இருக்கும். சரிங்களா? இவர் விளிம்பி என்ற ஊரைச் சேர்ந்தவர். இந்த நான்மணிக்கடிகையில மொத்தம் 106 பாட்டு இருக்கு. 106 பாட்டுல 2 பாடல்கள் கடவுள் வாழ்த்து. இதுல பார்த்தீங்கன்னா, ஜி. போப் 2 பாடல்கள ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. ஜி. போப் 2 பாடல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. இத நான்மணிக்கடிகளுடைய கடவுள் வாழ்த்து பாட்டு எதை பற்றி பாடுகிறா? திருமாலை பற்றி பாடக்கூடியது. நான்மணிக்கடிகளுடைய கடவுள் வாழ்த்து பாடல் எதை பற்றி பாடக்கூடியதுன்னா, திருமாலை பற்றி பாடக்கூடியது. ஓகேங்களா? ஆசிரியர் விளம்பி நாகனார். ஊர் விளம்பி என்று சொல்லு விளம்பி அப்படின்னு சொல்றாங்க. விளம்பி. சரி. இதுல மொத்தம் 106 பாட்டு இருக்கு. முதல் 2 பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடல். சரிங்களா? இது எந்த கடவுளை பற்றி குறிப்பிடக்கூடியதுன்னா, அதாவது திருமாலை பற்றி குறிப்பிடக்கூடியது. திருமாலை பற்றி பாடக்கூடியது அந்த கடவுள் வாழ்த்து. இதுவும் வெண்பா வகையை சேர்ந்ததுதான். சரிங்களா? இதுவும் வெண்பா வகையைச் சேர்ந்தது. கடிகை என்றால் துண்டு. கடிகை என்றால் துண்டு. கடிகை, துண்டு, ஆபரணம், தோள்வளை, 4 மணிகள் பதிக்கப்பட்ட தோள்வளை போல 4 நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் தான் இந்த நான்மணிக் கடிகை. சரிங்களா? நான்மணிக் கடிகை. ஜி. போப் இதுல 2 நூல்களுக்கு மொழிபெயர்த்திருக்காரு. அந்த 2 நூலும் எதுனா 7 மற்றும் 100. 7 மற்றும் 100. சரி, இந்த நான்மணிக் கடிகையிலே மிக புகழ்பெற்ற அடி என்று சொல்லக்கூடியது யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு. நிறைய மேற்கோள்கள் இருக்கு இதுல. சரிங்களா? நான்மணிக்கடிகையில நிறைய மேற்கோள்கள் இருக்கு. முதல் 2 கடல் வாழ்த்து பாடலுமே 4 கருத்து இருக்கு. கடல் வாழ்த்து யாரை பற்றி பாடக்கூடியது? திருமாலை பற்றி பாடக்கூடியது. பாருங்க. மேற்கோள்கள். மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாளுக்கு விளக்கம் புதல்வர். மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ் சால் உணர்வு. என்ன சொல்றாங்க?
ஓதின் புகழ்சால் உணர்வு. மனைக்கு விளக்கம் மடவாள். ஒரு வீட்டோட அழகுக்கு சிறப்புக்கு காரணமா இருக்கக்கூடியவங்க யாரு? பெண்கள் தான். அவங்க இல்லறத்தை எப்படி செய்றாங்க? சீரும் சிறப்பாக நடத்துறனால அந்த வீடு ஒளியை பெறுகிறது. மடவார் தமக்கு தகைசால் புதல்வர். மடவாளுக்கு விளக்கம் புதல்வர். பெண்களால் பிறந்த தகுதி வாய்ந்த பெண்களால் பிறந்த தகுதி வாய்ந்தவரையான குழந்தைகள் அவங்களுக்கு பெருமை சேர்க்கிறாங்க. கல்வி, நல்லொழுக்கம் இது எல்லாத்தையும் கத்துக் கொடுத்து சிறந்தவர்களாக விளங்கக்கூடிய குழந்தைகளை அவங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு பெருமை சேர்க்கிறாங்க. மணவாளுக்கு விளக்கம் புதல்வர். மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே. என்ன சொல்றாங்க? பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய குழந்தைகளுக்கு அன்பை கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு கல்வி சிறந்ததாக அமையணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கல்வி அறிவு அவங்களுக்கு மேலும் சிறப்பையும் கொடுக்குது, பெருமையும் கொடுக்குது. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. என்ன சொல்றாங்க? கல்வியால ஒருத்தருக்கு புகழ் சேரும். அந்த புகழை மேலும் சிறப்பிக்க செய்வது என்னது? நல்லொழுக்கம், நேர்மை, மெய்யறிவு, பிறருக்கு உதவக்கூடிய உணர்வு. பிறருக்கு உதவக்கூடிய உணர்வு. இதுதான்ப்பா இந்த மனைக்கு விளக்கம் மடவாள் என்ற செய்யுளுக்குரிய விளக்கம், பாடல் விளக்கம். இதுல இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. பாடல்களாக கேட்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல்களாக கேட்க மாட்டாங்க. இது ஒரு மேற்கோள். யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இது ஒரு மேற்கோள். ஏன்னா அதிகமான புகழ் பெற்ற அடி என்று சொல்லக்கூடியது இந்த புகழ் தான். சரிங்களா? இந்த மேற்கோள் தான். யார் அறிவார் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அல்லவை செய்வார் அல்லவை செய்வார் கரங்கூற்றும் இப்படி ஆரம்பிக்கிற பாடல் வரையும் நான்மணி கடிகை தான். இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு அழகான ஒரு செயல் இருக்கு. நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி என்ப தாமரை மற்றும் பெண்மை, நலத்துக்கு அணி என்ப ஞானம் மற்றும் தனக்கினி, தான் சொல் உலகத்துக்கு அறம். இது ஒரு நான்மணிக்கடிகை பாடல் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பெரும்பாலும் நான்மணிக்கடிகளை முக்கியமா சொல்லக்கூடியது 3 பாயிண்ட் தான்ப்பா. ஆசிரியர் யாரு? விளம்பி நாகனார். எத்தனை பாட்டு இருக்கு? 106 பாட்டு இருக்கு. அது எத்தனை பாட்டு? கடவுள் வாழ்த்து. 2 பாடல் தான் கடவுள் வாழ்த்து பாடல். சரி, அந்த கடவுள் வாழ்த்து யாரை பற்றி பாடக்கூடியதா இருக்கு? திருமாலை பற்றி பாடக்கூடியதா இருக்கு. சரி, இத ஆங்கிலத்துல தீபம் வந்து எத்தனை பாடல்களை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருக்காரு? 2 பாடல்கள். எத்தனை அந்த நம்பிக்கை எண்ணிக்கை கேட்க மாட்டாங்க. பாடலுடைய எண்ணிக்கை கேட்க மாட்டாங்க. 7 மற்றும் 100. ஓகேங்களா? 7 மற்றும் 100. சரி, இப்ப கலைச்சொல். எப்ப நான் திருக்குறள் வந்து டெய்லி வகுப்புல கொண்டு வரணும், அதே மாதிரி கலைச்சொல்லும் டெய்லி வகுப்புல கொண்டு வரலான்னு இருக்கேன். ஏன்னு கேளுங்க, பல வகைப்பட்ட கலைச்சொற்களும் இருக்கு. பல வகைப்பட்ட கலைச்சொற்களும் இருக்கு. ஆனா நீங்க இதையும் கொஞ்சம் லைன் பை லைனா படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதை நீங்க லைன் பை லைனா படிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, பாருங்க. மோனோலிங்குவல். மோனோ என்றால் ஒன்று. சரிங்களா? மோனோ என்றால் ஒன்று. அப்ப ஒரு மொழி. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. இப்ப ரிமைனிங் 3 இருக்கு இல்லையா? மெய்யெழுத்து அப்படின்னா கான்சனன்ட். சரிங்களா? உரையாடல். உரையாடல் என்ன வரும்? உரையாடல். உரையாடல் டயலாக். கலந்துரையாடல் அப்படின்னா டிஸ்கஷன். நான் வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ மெய்யெழுத்து என்று சொல்லக்கூடியது கான்சனன்ட், மோனோலிங்குவல் என்பது ஒரு மொழி, உரையாடல் என்பது டயலாக், கலந்துரையாடல் என்பது டிஸ்கஷன். நம்ம ஒண்ணே ஒண்ணுக்கு தான் கலைச்சொற்கள் பார்த்தோம். ரிமைனிங் 3க்குமே கத்துக்கிறீங்க. ஓகேங்களா? சோ இந்த மோனோலிங்குவல் என்று சொல்லக்கூடிய ஆன்சர் என்னது? ஒரு மொழி. அடுத்து பாருங்க. போனாலஜி. போனாலஜி என்றால் ஒளியியல். சரிங்களா? ஒளியியல். இங்க இதழியல் இருக்கு, மொழியியல் இருக்கு, ஊடகம் இருக்கு. இதழியல் என்று சொல்லக்கூடியது ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க. மொழியியல் என்று சொல்லக்கூடியது லிங்குஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடகம் என்று சொல்லக்கூடியது மீடியா. ஊடகம் என்று சொல்லக்கூடியது மீடியா. மொழியியல் லிங்குஸ்டிக், இதழியல் ஜேர்னலிசம். இதழியல் ஜேர்னலிசம். இப்ப போனாலஜிக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து பாருங்க. பிளைன். பிளைன் என்ன? நான் நார்மலா இருக்குன்னு நினைக்கிறோம். நான் பிளைன் தோசை கூடன்னு கேட்போம். சரிங்களா? பிளைன் என்றால் சமவெளி. பிளைன் என்றால் என்னது? சமவெளி.
சரி, ரிமைனிங் 3. புதர் என்றால் திக்கட். புதர் என்றால் திக்கட். மலை முகடு என்றால் ரிட்ஜ். ரிட்ஜ். பள்ளத்தாக்கு என்றால் வேலி. ஏன்னா சமவெளியும் பள்ளத்தாக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளைன் என்றால் சமவெளி, பள்ளத்தாக்கு என்றால் வேலி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. மிசில். மிசில். மிசில் என்றால் ஏவுகணை. மிசில் என்றால் ஏவுகணை. ஏவு ஊர்தி என்றால் லான்ச் வெஹிக்கிள். செயற்கைக்கோள் என்றால் சேட்டிலைட். சரிங்களா? செயற்கைக்கோள் என்றால் சேட்டிலைட். அடுத்து கடல் மைல் என்று சொல்லக்கூடியது நாட்டிக்கல் மைல். கடல் மைல் என்று சொல்லக்கூடியது நாட்டிக்கல் மைல். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. லிட்ரேச்சர். நாட்டுப்பற்று என்று சொல்லக்கூடியது பேட்ரியாட்டிசம். நாட்டுப்பற்று என்று சொல்லக்கூடியது பேட்ரியாட்டிசம். லிட்ரேச்சர் என்றால் இலக்கியம். கலைக்கூடம் என்றால் ஆர்ட் கேலரி. ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு என்றால் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. மெய்யுணர்வு என்றால் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா? சோ இந்த லிட்ரேச்சருக்கு ஆன்சர் தான் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. எம்ப்ளம். ஆய்வேடு வராது. ஏன்னா ஆய்வேடு வந்து தீசிஸை குறிக்கும். எம்ப்ளம்னா சின்னம். எம்ப்ளம்னா என்னது? சின்னம். அறிவாளர்னா இன்டெலிஜென்ட்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? சோ இன்டெலெக்சுவல். இன்டெலெக்சுவல் அறிவாளர் தான். அடுத்து குறியீடு என்று சொல்லக்கூடியது சிம்பாலிசம். குறியீடு என்ன? சிம்பாலிசம். அறிவாளர் என்றால் இன்டெலெக்சுவல். ஆய்வடி என்றால் தீசிஸ். அப்ப எம்ப்ளத்துக்கு எதை குறிக்கும்? சின்னத்தை குறிக்கும். எம்ப்ளத்துக்கு என்னத்தை குறிக்கும்? சின்னத்தை குறிக்கும். சரி, இன்றைய பாட வகுப்புல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கீழ்க்கணக்கு நூல்ல இருக்கக்கூடிய நாலடியார் மற்றும் நான்மணிக்கடிகை. அடுத்து ஊக்கமுடைமை என்ற அதிகாரம். திருக்குறள்ல ஊக்கமுடைமை என்ற அதிகாரம். அது மட்டுமல்ல, திருக்குறளை வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தவர்கள் யார் யார் என்று பார்த்தோம். திருக்குறளை வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தவர்கள் யார் யார் என்று பார்த்தோம். நான் அதை ரிமைனிங் எழுதி கூட உங்களுக்கு காமிச்சிடறேன். ஏன்னா மொழிபெயர்த்தவர்கள் கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. ஓரலாம் மட்டும் தான் சொன்னேன். இப்ப நான் எழுதியுமே உங்களுக்கு காமிச்சிடறேன். திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள். லத்தீன் மொழியில யார் மொழிபெயர்த்தாங்க? வீரமாமுனிவர். லத்தீன் மொழியில வெளிப்படுத்தவர் யாரு? வீரமாமுனிவர். லத்தீன் என்றால் வீரமாமுனிவர். ஓகேங்களா? அடுத்து ஜெர்மன் மொழியில் கிரால். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரால். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி போப் நமக்கு நல்லாவே தெரியும். பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். துணி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஏரியல் போட்டு தான் கிளீன் பண்ணுவோம். ஓகேங்களா? பிரெஞ்சு மொழினா ஏரியல். வடமொழி. வடமொழி அப்பாசாமி தீட்சிதர். வடமொழி யார் மொழிபெயர்த்தாங்கன்னா அப்பாசாமி தீட்சிதர் தான் மொழிபெயர்த்தாங்க. ஹிந்தி. சரிங்களா? ஹிந்தியில மொழிபெயர்த்தவர் பி.டி. ஜெயின். ஹிந்தி பி.டி. ஜெயின். தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை. தெலுங்கியானா வைத்தியநாத பிள்ளை. ஓகேங்களா? இப்ப நம்ம திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி போன்னு பார்த்தோம். இன்றைய வகுப்புல நான்மணிக்கடிகள் கூடிய 2 பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். சரிங்களா? இப்ப நம்ம நேற்றைய வகுப்புல ஜி போப் பத்தி நான் சொன்னேன் சான்றோர் சித்திரத்துல. ஜி போப் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ ஓகே. தினந்தோறும் நடக்கிற வகுப்புல பாருங்க.
அன்னைக்கு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. கூகுள் டிரைவ்ல இருக்குது. அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி பாருங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஆல்.